மனிஷா, இங்க என்னை எல்லாரும் கண்டபடி பேசிட்டு போறாங்க. நீ என்ன சம்பந்தமே இல்லாம எதையோ யோசிக்கிற? ஒன்னும் இல்ல ஆண்டி. நம்ம வீட்ல இருக்கிறது லக்ஷ்மியா இல்ல சம்யுக்தாவான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த வழியுமே எனக்கு தென்படல. மனிஷா, காசிக்கு போனதுக்கு அப்புறம் கூட வாசுக்கு கருவாடு வாசனை வருதுங்கிற மாதிரி நீ இன்னும் அந்த விஷயத்தையே நினைச்சிட்டு இருக்கியா? அவ்வளோ ஈஸியா அதை எப்படி விடுவேன் ஆண்டி? சம்யுக்தா வேஷத்துல இருக்கிற லக்ஷ்மிய நான் வெளியே கொண்டு வந்தே ஆகணும். மனிஷா, 4 நாள்ல என் பையன் கல்யாணம். அந்த கல்யாணத்துல தான் மித்ராவும் கழுத்துல தாலிய கட்டணும். அதுல கவனத்தை செலுத்து. அதெல்லாம் ஏதாவது ஒரு விதத்துல நடக்கும் ஆண்டி. ஐயோ மனிஷா, நீ நினைக்கிற மாதிரி லக்ஷ்மி சம்யுக்தாவோட ரூபத்துல இருந்தானா உன் கல்யாண டைம்ல லக்ஷ்மி எல்லார் முன்னாடியும் கண்டிப்பா வருவா. அது எப்படி? மித்ரா உன் கழுத்துல தாலிய கட்டுற அந்த சமயம்தான் அந்த பொண்ணுக்கு அக்னி பரீட்சையா இருக்கும். நிஜமான சம்யுக்தாவா இருந்தா எல்லார் மாதிரியும் அச்சதைய போட்டு சைலண்டா இருப்பா. ஆனா அந்த சம்யுக்தாவோட உருவத்துல லக்ஷ்மி இருந்தானா மித்ரா உன் கழுத்துல கட்ட போற தாலிங்கிற அஸ்திரத்தால மித்ராவோட சுயரூபம் வெளியே வந்துரும். எக்ஸாக்ட்லி ஆண்டி. என்னுடைய கல்யாணத்துல வச்சு சம்யுக்தான்ற கேரக்டரோட கதைய முடிச்சு காட்டுறேன். லக்ஷ்மியோட உண்மையான சுயரூபத்தை நான் வெளியே கொண்டு வரேன். விவேக்கும் ஜானுவும் லவ் பண்றாங்க சம்யுக்தா. கல்யாணம் கூட பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்குள்ள எங்க சித்தி விவேக்குக்கு வேற ஒரு சம்பந்தம் பார்த்துட்டாங்க. என்ன மித்ரா, உங்க தம்பிக்கு இவ்ளோ பெரிய அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம அவரோட விருப்பமே இல்லாம இந்த கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் உங்களால இந்த விஷயத்துல எதுவும் செய்ய முடியலையா? லக்கி, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. கல்யாணத்தை நிறுத்துறது பெரிய விஷயம் இல்ல சம்யுக்தா. கல்யாணத்தை நிறுத்திட்டோம்னா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். என்னோட சித்தி யார் பேச்சையுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாமே நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்கள எதிர்த்து யாரும் எதுவும் பேச முடியாம இருக்காங்க. முக்கியமா விவேக் மேல இருக்கிற பாசத்தை விட என் மனைவி லக்ஷ்மி மேல இருக்கிற கோவத்துல தான் அவங்க இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அரவிந்தா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? சின்ன வயசுல இருந்து மித்ரா கூட சேர்ந்து நம்ம விவேக்குக்கும் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்திருக்கோம். அவனுக்கு எந்த குறையும் இல்லாம நம்ம வளர்த்தோம். ஆனா அவன் வாழ்க்கையில ஆசைப்பட்ட ரொம்ப முக்கியமான விஷயத்த நம்மளால கொடுக்க முடியலையேங்க. அதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. விவேக்க நம்ம எவ்வளவு பாசமா பாத்துக்கிட்டாலும் பெரியம்மா பெரியப்பாவா தான் இருப்போம். சொந்த அப்பா அம்மாவா ஆக முடியாது. அவனை வளர்க்குற பொறுப்பு நமக்கு கிடைச்சதே தவிர அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற அதிகாரம் நமக்கு கிடைக்கல அரவிந்தா. அதுக்காக அவனோட கனவு இப்படி செதிஞ்சு போகும்போது அதை பார்த்துட்டு இருக்க சொல்றீங்களா? அதுக்கு மேல நம்மளால எதுவும் செய்யவும் முடியாது. அவங்க அம்மா நமக்கு கிழிச்ச கோட்டை தாண்டவும் முடியாது. இங்க விவேக்கோட வாழ்க்கையும் அங்க ஜானுவோட வாழ்க்கையும் அழிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு நம்ம ஒதுங்கி தான் நிக்கணும். அதை நம்ம தாங்கிக்கணும், அவ்வளவுதான். என்னமோங்க, லக்ஷ்மி எனக்காக இவ்ளோ பெரிய தியாகத்தை செஞ்சிருக்கா. அவ வாழ்க்கையவே பணையமா வச்சுட்டு அவ போயிருக்காங்க.
என்னாச்சு மாமா? அத்தை ஏன் இப்படி இவ்ளோ கவலைப்பட்டுட்டு இருக்காங்க? வேற என்ன இருக்க போதுமா? விவேக் ஜானுவோட கல்யாணத்தை பத்தி தான். அவ கையால விவேக் ஜானுவோட வாழ்க்கையை அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டா. கொஞ்ச நாளைக்கு ஜோசியரோட ஆசிரமத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கா. அத்தை இந்த வீட்டை விட்டு போறதால மட்டும் இந்த வீட்டுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் போயிடுமா என்ன? போகாதுன்னு அவளுக்கும் தெரியும். அதே மாதிரி அவளால தடுக்க முடியாதுன்னு கூட தெரியும். அதனாலதான் பிரச்சனையை தள்ளி வைக்க முடியாததுனால அவளே பிரச்சனையை விட்டு தூரமா போயிடணும்னு நினைக்கிறா. ஆனா மாமா, அத்தை மட்டும் இங்க இல்லாம போயிட்டாங்கன்னா? உங்க அத்தை யோசனையிலயும் கொஞ்சம் அர்த்தம் இருக்குமா. நம்மளால தப்ப தடுக்க முடியணும். அப்படி இல்லனா அதை விட்டு தூரமா போயிடணும். அவளால தடுக்க முடியாதுங்கிறதுனால அவ தூரமா போறாமா. அவ போகட்டும். அவ மனசு சரியானதும் நானே போய் அரவிந்தாவை திரும்ப கூட்டிட்டு வரேன். பிரச்சனை அதிகமாயிட்டு இருக்கு. ஜானு விவேக்கோட வாழ்க்கை கேள்விக்குறியாக போற நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு. இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னாலும் அவங்க பிரச்சனையை சரி செய்யணும்னாலும் நான் கூடிய சீக்கிரத்துல ஏதாவது ஒரு முடிவை எடுத்தே ஆகணும். வணக்கம் அண்ணே. வணக்கங்க, உட்காருங்க. அண்ணி வந்துட்டீங்களா? ஆ. உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கல்யாண வேலை எல்லாம் எப்படி போகுது? கல்யாண பத்திரிக்கை எல்லாம் கிட்டத்தட்ட பாதிக்கு மேல கொடுத்துட்டோம். ஹாய். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, அதை கூட கொடுத்துருவோம். சடனா முடிவு பண்ண கல்யாணம் இல்ல, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இவ்வளவு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த கஷ்டம் எல்லாம் ஒண்ணு இல்ல. அப்புறம் நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். என் பொண்ணு விவேக் கூட சேர்ந்து ஷாப்பிங் போகணும்னு ஆசைப்படுறா. நீ என்ன சொல்ற? எவ்வளவு பெரிய வார்த்தை. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஷாப்பிங்க்கும் சினிமாக்கும் போனா தானே நல்லா இருக்கும். அப்பதான் இவங்களுக்குள்ள இருக்கிற இடைவெளி குறையும். ஒரு நிமிஷம் இருங்க. விவேக், விவேக். என்ன மாம்? விவேக், குஷி உன் கூட ஷாப்பிங் போகணும்னு ஆசைப்படுறா. போய் ரெடி ஆயிட்டு வா. இல்ல மாம், எனக்கு இப்ப கொஞ்சம் வேலை இருக்கு. இந்த வேலை எப்பவும் இருந்துட்டு தான் இருக்கும். போய் ரெடி ஆயிட்டு வா.